எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு எப்படி வந்தாரு? சினிமா மூலமா வந்தாரு. அவர் சினிமா அறிஞர் அண்ணாவே சொன்னாரு, இவரோட சினிமா முகம் நம் திமுக கழகத்துக்கு தேவை. அறிஞர் அண்ணா என்னையே தெரியல ரோட்ல இருக்கவங்களுக்கு பத்தியா எம்ஜிஆர் கட்சியா நீன்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா கட்சி என்னோடது, உங்களுக்கே தெரியும் அந்த வரலாறுலாம். அதை பத்தி பேசல. நான் இப்பத்தி கரண்ட் இது வந்து நீ புதுசு இல்ல. 67 அண்ணா ஜெயிச்ச போது எம்ஜிஆர் கழுத்துல சுட்டு விட்டாங்க. எம்ஆர் ராதா சுட்டுட்டார். அன்னைக்கு உங்க மாதிரி ஊடகக்காரர்கள்லாம் எம்ஜிஆர் கழுத்தில் அடிபட்டதால் தான் வெற்றி அப்படின்னு சொல்லி, அண்ணாவுக்கு இதில் எந்த வெற்றியும் கிடையாது, அண்ணாவை அட்ரஸுமே தெரியாது, பொதுமக்களுக்கு அடையாளமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அதுதான் உண்மை. அதான் யாருக்கு தெரியுங்க சார்? அண்ணா யாருக்கு தெரியும்? உலகம் பூராத்துக்கு தெரியும் சார். அதிமுகவை எல்லாருக்கும் தெரியும், ரெட்டையிலேயே எல்லாருக்கும் தெரியும். ஆனா ராஜீவ் காந்தி அசாசினேஷன் நடந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஸ்வீப்ல ஏடிஎம்கே ஜெயிச்சுத, அதுக்கு காரணம் ராஜீவ் காந்தியோட அசாசினேஷன். ஆமா, டிஎம்கே நினைச்சாங்க. அது உண்மை, அப்பப்ப நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் விட்டுருங்க, அந்த விவகாரத்துக்கு போகாதீங்க. அண்ணாவே தெரியாதுன்னு எழுதி தீர்த்துக்கிட்டாங்க. 71ஆம் வருஷம் ஒரு எலெக்ஷன் நடந்தது. அந்த சமயத்தில் வந்து கருத்து கணிப்பு வருது. 67 வந்த திமுக 71 காலி ஆகிறது, மீண்டும் காமராஜர் தலைமையில் ஆட்சி அப்படிங்கிறது கருத்து கணிப்பு. போலீஸ் ரிப்போர்ட்டும் அதே தான். தொலைஞ்சதுக்கு திமுகன்னு. எம்ஜிஆர் பயந்து போய் எலெக்ஷனுக்கு முன்னாடி நேபாளுக்கு போயிட்டார். ஜெயலலிதாவோட காட்மாண்டுக்கு போயிட்டார், தோத்து போயிடணும். அப்போ சீஃப் செக்ரட்டரியாக இருந்த ராயப்பா, எலெக்ஷன் கவுண்டிங் ஆரம்பிக்குது, தேர்தல் முடிஞ்சு 10 மணி கூட ஆகலை, 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொட்டி கூட இன்னும் பிரித்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் பிரித்து போட்டு அந்த முடியல. காமராஜரை போய் சந்திக்கிறார். ஐயா, போலீஸ் ரிப்போர்ட்டு எல்லா ரிப்போர்ட்டும் உங்களுக்கு ஆதரவாக வந்திருக்கு, எந்த இடத்துல பதவி பிரமாணம் பண்ணணும், எந்த ஹாலில் பண்ணணும், என்னைக்கு பண்ணணுங்கிற டேட் சொல்லிட்டிங்கன்னா ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சொல்லிட்டிங்கன்னா நான் சொல்கிறேங்க, முதல்ல கொஞ்சம் இது விட்டோம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு 11:30 மணிக்கு வெளியே வர்றார். அது வரல இனிஷியல் அட்வான்ஸு இது ரிப்போர்ட்டு, காங்கிரஸ் 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 அப்படின்ட்டு. 11 மணிக்கு காங்கிரஸ் பின்னடைகிறது. தேர்தல் முடிவு வருது. 52 இடமும் 53 இடங்களில் இருந்த காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் 15 நிற்கிது. 134 இடங்களில் ஜெயித்து இருந்த திமுக 184 இடங்களில் ஜெயித்து அறுதி பெரும்பான்மையோடு நின்றது மாத்திரம் இல்லாமல், இன்னைக்கு வரல அந்த ரெக்கார்டு பிரேக் பண்ண விடலை. இன்னைக்கு வரல அந்த சாதனை எம்ஜிஆரால் கூட முறியடிக்கப்படவில்லை.